ஏன் நாங்கள் பாய் சொன்னோமா? சொல்லிட்டோம். பாய் பாய் டாட்டா பாய்னு சொன்னோம். ஓகே. ஏன் சொல்ல ஞாபகம் சொல்லனா என்ன, பழசில் இதுலேருந்து கட் பண்ணி தூக்கி இதில் போட்டு பாய் சொல்லிடணும். ஓகே, ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் போகிறோம். இதுவும் பரிதாபங்கள், டிஜிட்டல் அடிக்ஷன் பாவங்கள். ஓ, அதுக்கு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். பார்க்கலாம் இது என்னன்னு. ஓகே, சின்ன வீடியோ, சீக்கிரமாக ஓடிடலாம். எவ்வளோ நிமிஷம்? 13 minutes. வெரி நைஸ். டிஜிட்டல் அடிக்ஷன் பாவங்கள் கரெக்டாக ஆயிடுச்சு. சரி, ட்ரிங்க்கு ஃபுல்லாக இருங்க, இது போயிடுச்சு. ஜூஸ் 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 மட்டிக்காய் ஜூஸ் அப்படிக்கா எடுக்கலாம். சாரி, அர்ஜென்ட்ல ஆயிடுச்சா? மைக்கே நீ தான் கற்றுக்க போறணும். நான் அந்த வீடியோ அடுத்து போயிடுச்சாப்பா? போயிடுச்சு. எவ்வளோ நிமிஷம் இருக்குது வீடியோ? சொல்லுங்க. 13. ஓகே, நாங்கள் ஹலோ ஹலோ மச்சான், சொல்றா. கிரிக்கெட் விளையாடுவோம், வரியாடா? கிரிக்கெட்டா? ஆமாடா. டேய் ரமேஷ், அவன் சுதாகர், சரி எல்லாரும் வரேன்னு இருக்கானுங்க. நீ வர்றப்ப ரப்பர் பால் மட்டும் வாங்கிட்டு வந்து, ஸ்டம்பர் பால். ரப்பர் பால் மட்டும் வாங்கிட்டு வருவா. டேய் கேக்குதாடா? டேய் கார்த்தி, என்ன தம்பி கல்யாணமாண்டா, அது வந்து நாளை கழிச்சு இருக்கு. நீ உன் சைட்ல இருந்து எனக்கு 500 ரூபாய் மட்டும் கொடு, சேர்த்து ஏதாவது வாங்கிடலாம், இல்ல ஃபிளெக்ஸ் அடிச்சிடலாம். டேய் டேய் ஹலோ சுதாரு. ஹலோ, என்னடா எப்படி இருக்க? எப்படி இருக்கவா? போனே பண்ண மாட்டேறியா? எப்படி என்ன? ஐயோ முத்திருச்சு போலயே. என்னது? எங்க இருக்க நீ? இப்ப வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். அங்கே இருந்தா வந்துடுறேன். வாங்க வாங்க சார். சார் வாங்க சார், எல்லாரும் வாங்க சார். சார் என்ன சார் அந்த பேஷண்ட்? என்ன பேஷண்டா? ஆமா சார். மச்சி என்ன போய் சரி பண்ணி அனுப்பிடுங்க சார். இல்ல என்ன சரி பண்ணனும் சொல்றேன், எனக்கு புரியல. என்னன்னு உனக்கு புரியலடா சார்? பாத்தீங்களா சார், மூத்த பாருங்க சார், தாடி பாத்தீங்களா, தலைய பாத்தீங்களா, இந்த பாருங்க சார், கையிலே வச்சிருக்காம சார். இருங்க வெயிட் a minute, என்ன நடக்குது? போயிட்டு பேசிக்கலாம். போயிட்டுல பேச வேணாங்க. என்னங்க நீங்க போட்டு வரீங்க, தூக்கிட்டு போறீங்க? என்ன நான் சொல்றேன்டா சார், இவன் போனை பார்த்து பார்த்து போன் அடிக்ஷன் ஆயிட்டாங்க. போன் அடிக்ஷன். போன் பேசிட்டு இருக்கப்ப கூட லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு போனை நோண்டிட்டே இருக்கு. என்ன பேசுனேன்றதே மறந்துடுறா சார். சார் ஃபைனல் ஸ்டேஜ் சார், அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா கியூர் பண்ணி ஆகணும். நோ 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 நோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட் வர லேட் ஆகுதுன்னா உட்கார்ந்து இவ பாக்குறத ரீல்ஸ் பார்க்கறோம், சரி. மத்தபடி எனக்கு எதுவும் கிடையாது. ஃபுல்லா கரெக்ட் டென்ட்ல இருக்குன்னு வந்து நான் பாக்குறேனே. அப்படியே இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு அடிக்ஷன் மாதிரி தெரியுதா? இல்ல நீங்க பேசி பண்ணா பண்ணிருப்பேன். போன் எடுத்து பாத்துக்கிட்டே கூட பேசணும்னா அடிக்ஷன் சொல்லுங்க, அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆமா சார் கரெக்ட். இதுல அடிக்ஷன் வராதுங்க. இது இவன் தான் என் ஃப்ரெண்ட். எதுக்கு சார் எங்க டைம் எதுக்கு சார் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் அவ்வளவு தெளிவா பேசிருக்காரு. இவர் பார்த்தா லூசு மாதிரி இருக்கா சார். நீங்க எல்லாம் மெண்டலா இருக்கீங்க போல. இவரை தூக்குங்க சார். கரெக்ட் பண்ணுவோமா மச்சி? சொல்லு மச்சி. எதுக்கு மச்சி வீட்டு வாசல்ல நின்னுக்கு இருக்க? வீட்டு வாசல்ல அத கேளு மச்சி. வெளிய போலான்னு கிளம்பணும்டா. பைக்ல சாவியும் போட்டுட்டேன். வந்து வெளிய மேப் போட்டு எங்கடா போலான்னு யோசிச்சுட்டு மேப் போடணுமே மேப் போனேன். மேப்புக்கு பக்கத்துல இந்த ஐகான் இருந்துச்சு. இந்த ஆப்புக்குள்ள போனேன். இன்ஸ்டாகிராம்க்குள்ள போயிட்டேன். இன்ஸ்டாகிராம்க்குள்ள நோட்டிபிகேஷன் வந்திருக்கேன் என்னன்னு பார்க்கலாம்னு போனேன். அப்படி போச்சு. முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா கை இப்படி தள்ளிச்சான். அவ்வளவுதான், போயிட்டே இருந்தது. அப்புறம் எங்க வந்தோம், எதுக்கு வந்தோம், என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ கால் பண்ணிட்டியா. அப்புறம் கால் பேசிக்கிட்டே திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்தேன்டா. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் வச்சு கால் பண்ணியா. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்தேன்டா. இப்ப திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆளை கூட்டு வந்தியா. இப்ப இதா இருக்கு. உங்கள்கிட்ட பேசுறது ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக் கை இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. உண்மை சார், இதெல்லாம் நார்மல் சார். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துருப்பாரு சார். எவ்வளவு சார் எவ்வளவு நேரம் சார் நோண்டிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இங்க தான் இருக்கேன் நானு. சரி பண்ணி கொண்டு வாங்க சார். இவன் மட்டும் இல்ல, ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படிதான் சார் இருக்கு. தயவு செய்து நீங்க காப்பாத்துங்க சார். ஊருக்கே என்ன வேணாலும் உங்க போன்ல ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கேன், மளிகை ஜாமான். ஆமா சரி, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அது எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வந்துருங்க. சரி வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு ஜிபேல அனுப்பிடுவா. ஜிபேல அனுப்பிடுங்க. சரி நான் போட்டு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு போட்டோம், கிராசரின்னு போட்டு அனுப்புங்க. சும்மா எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு வராதீங்க. அனுப்புறேன். என்ன என்ன குறை சொல்றதுக்கு இன்னைக்கு ஒண்ணு இது இல்லங்க. அப்பதான் மாச கடைசியில பட்ஜெட் போறப்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு புரியாது, நீங்க போங்க. தெரியல எனக்கு. அலங்கார பந்தலிலே 3 வேளை
நல்லா வாட்ஸ்அப் வந்தோம்னா ஐ லவ் யூ குட் மார்னிங் எப்பரா இருக்கா சாப்பிட்டியா குட்டிமான்லாம் கேட்பா. பூரா வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்கான்னு பூரா காய்கறி லிஸ்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. மளிகை ஜாமான் பூரா லிஸ்ட போடுங்க. தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகா, கொத்தமல்லி கட்டு கொஞ்சம் போடுங்க. வெண்டைக்காய் இருக்கா வெண்டைக்காய் போடுங்க. பொருளாங்க கொஞ்சம் போடுங்க. பருப்பு, தூப்பருப்பு, காப்பருப்பு, ஊப்பருப்பு 1/2 கிலோ போடுங்க. தம்பி அப்புறம் என்னப்பா தம்பி சொன்னேன் வேற என்னது முடிஞ்சா சார் இந்த சாரி யூபிஐ போட்டுருவா போட்டு பாத்துட்டாரு. அனுப்பிடுறேன் கொடுங்க பாய் கொடுங்க. தம்பி தம்பி சார் கொஞ்சம் தள்ளி தள்ளியில இடம் இல்ல உள்ள சார் ஷேர் பண்ணி போகணும் சார். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார். போயா சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. போயாங்கிற சும்மா இடம் இல்ல எனக்கு இருக்கு அது சும்மா இது பண்ணிட்டு ஏங்க ஏங்க வாங்கிட்டு விட்டீங்களா? உளுந்தம் பருப்பு எல்லாமே உள்ள இருக்கு. லிஸ்ட்ல இருக்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? லிஸ்ட்ல எல்லாம் காஸ்ட் செக் பண்ணுவேன். இல்லைன்னா திருப்பி நீங்க தான் போகணும் பாத்துக்கங்க. சரி சீக்கிரமா சொல்லு. பீக் டைம்ல ஷேர் ஆட்டோல புடிச்சு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மனுஷனுக்கு? ஷேர் ஆட்டோ புடிச்சு வந்தீங்களா? ஷேர் ஆட்டோல ஏறி வர்றேன் நானு. என்னோட ஆண்டு இருக்கு ஏன்டா அது ஏறணும்ன்ற சார். ஸ்கூட்டர் எங்க ஸ்கூட்டர் வெளிய நிக்கும். சாவி இருக்கு. ஸ்கூட்டர் எங்க? சரி ஐயோ கூட்டல கடையிலே வந்து விட்டுட்டீங்களா? போய் தொலையா போய் முதல்ல இல்ல எடுத்து வரேன். போய் தொலை போ. இதெல்லாம் ஒரு ஜென்மம். என்ன ஜென்மம்னு இவன் வாழ்ந்துகிட்டு இதெல்லாம் ஒரு குடும்பம்னு நாங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இவனை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு நல்ல மாப்பிள்ள வந்துச்சு. அவனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். என்ன போய் தொலைங்க வேகமா. என்ன பண்றீங்க? கார் சாவி எடுத்துட்டு போ. டக்குன்னு போயிட்டு வரலாம்ல. கார் சாவி எடுத்துட்டு போயிட்டு காரை இங்க நிறுத்திட்டு அப்ப பைக் எப்படி எடுப்பீங்க? ஐயோ ஐயோ மிக்ஸி ஒர்க் ஆக மாட்டேங்குது. சட்னி அரைச்சா பரவாயில்ல. அதுலயே மாவு அரைக்கிறது வடக்கி போடுறது எல்லாம் அவன் அரைச்சிட்டு மட்டும் எஸ்கேப் ஆகுறீங்க. சரி இது என்னன்னு பாருங்க. அந்த கடைக்கு எடுத்துட்டு போய் என்ன சரி பண்ண முடியுமா? கடைக்கு சர்வீஸ் பண்றதா? ஆமா வாழ்ந்துட்டு இருக்க நீ எல்லாம் புதுசு என்ன உலகமே வேற மாதிரி டிஜிட்டல் உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா பொருளும் எப்படி பண்றது, என்ன பிராண்டு, என்ன மாதிரி வேலை பாக்கணும்னு சொன்னா சர்வீஸ் பண்ணாங்க. ரிப்பேர் பண்ண போறீங்க. ரிப்பேர்ல சின்ன ஒரு டெக்னிக்கல் இருக்கு. அத பண்ணி ரீசெட் பண்ணிட்டோம்னா அது பாட்டு திருப்பியும் இதாகும். சரி என்னமோ ஒண்ணு. எனக்கு மதியத்துக்கு சமையலுக்கு இத வச்சு தான் போடா. யூடியூப் பார்த்து எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். நான் காய்கறியை வெட்டி வைக்கிறேன். அதுக்குள்ள செஞ்சு வைங்க. போம்மா போம்மா. ஐயா மிக்ஸி இந்த பிராண்ட் மிக்ஸி இன்ட்ரஜி ஸ்டார்ட் ஆனா வேற எல்லாம் ஹீட்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம்ங்க. மயிலாடுதுறை எலக்ட்ரிஷியனுங்க. நிறைய பேர் வீடுகள்ல वेलकम आज दोस्तों मैं मिक्सी में ग्राइंडर है जो ये मिक्सी का हिंदीக்காரனுக்கு தான் எல்லா பிராண்ட் எல்லா இதுக்கு ये मिक्सी वो ऊपर वाले के ऊपर वाले तन அவகாடோ விவசாயங்க. 1 ஏக்கர் உங்க கிட்ட ஒரே 1 ஏக்கர் இருந்துச்சுன்னா நாங்களே அவகாடோவை கொண்டு வந்து விளைய வச்சு நாங்களே வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கையில காசை மட்டும் கொடுத்துருவோங்க. ரொம்ப அருமையான ஒரு வியாபாரம். மியாசாக்கி மாம்பழங்க. இந்த ஒரு மாம்பழம் கிட்டத்தட்ட 1 லட்சம் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஜப்பான்காரன் அதை தாங்க கண்டுபிடிச்சிருக்கான். 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாம்பழத்தை எவன் வாங்கி திங்கிறான்? 1 லட்சம் ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கி திங்கிற அளவுக்கு எவனுக்கு என்ன நடக்குது நாட்டுல? பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 அருமையான சிவ திருத்தலங்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்கள் முக்கியமாக அதன் அருகில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வந்தால் ஏங்க என்னங்க பாத்துக்கிருக்கீங்க? சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனோம்னா இதா இருக்குமா? எல்லாரும் கூட்ட கூட போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது போவோமா? என்ன பார்க்க வந்தீங்க? என்ன பார்க்க வந்தேன்? போனை எது கையில எடுத்தீங்க? போனை எதுக்கு போய் அப்படியே மறந்துச்சு. ரீல்ஸ் போக மறந்துடும் என்ன நடக்கணுமோ. அப்படி ரிவர்ஸ்ல ரீல்ஸ்ல போனா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பார்த்தேன் மிக்ஸி 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 சர்வீஸ் இது ரீஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸி சரி பண்றதுக்கு வீடியோ பாக்குறேன்னு பாத்தீங்கல்ல, எதுக்கு ஷார்ட்ஸ் குள்ள போனீங்க? லாங் ஃபார்மட் வீடியோனாலாச்சும் அதை பத்தி என்னன்னா தெரிஞ்சிருக்கும். ஏங்க ஷார்ட்ஸ் பார்த்து பார்த்து நாசமா போறீங்க? இல்லம்மா திரும்பிதான் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஐயோ எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ 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 ஐயோ
என்ன இவ்வளவு கோவப்படுறாள்? பொண்டாட்டி கோவத்தை குறைப்பது எப்படி? கோவத்தை குறைக்கணும்னா ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் இருக்கு. ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. 2 கிலோ நல்லா இலை ஆட்டுக்கறியா எடுத்து அப்படியே சட்டியில போடுங்க. போட்டு தலையில வச்சு தீயாட்டு கொடுத்துட்டா நாரப்பையில நாசமா போறீங்க. எடுபட்ட எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து போடியை நோண்டிக்கிறீங்க. பரதேசி ஏங்க, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கங்க. நான் சமைச்சிட்டு இருக்கேன். பாத்து அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா ஜாலியா வீட்டுல இருக்கிறது ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. அந்த ஒரு நாள் டென்ஷன் பண்ணி என்ன டென்ஷன்? நீங்க என்ன போடுற டென்ஷன்? நீங்க உங்களுக்கு என்ன டென்ஷன்? பாப்பாவை பாத்துக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. ஒரு வேலையும் உங்களுக்கு சொல்லல. பாத்துக்கிறேன் சொன்னா பாத்துக்கிறேன். வண்டியை தொடக்கிறீங்களா? எதுவுமே பண்ணல. பாப்பாவை பாத்துக்கங்க. போனை நோண்டாதீங்க. பாத்துக்கங்க. பாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் சொல்லுதான் போனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. போனே உங்க வாழ்க்கையா இருக்கு. அதனாலதான் சொல்லுவோம். நான் பாத்துக்கிறேன்மா. போமா பாப்பா பாத்துக்கிறேன்னா வேற போனை நோண்டாதீங்க. இவன் நோண்ட முடியலையா? ஒங்க அப்படியே போட்டுக்கிட்டு விளையாடுறா. கால ஆதரிச்சு பந்து பந்து பரவச்சோட நல்லா இருக்கா. போட்டோ எடுப்பாங்க. போட்டோ சீட்டமா இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல வந்திருக்கு. யாரு ஃப்ரெண்டு சக்சஸ் எவ்வளவு காட்டுது. இவனுக்கு நம்ம பேச்சுவார்த்தை இல்லையே. இவன் ஏன் காட்டுது நமக்கு? தேடி பாத்துருப்பாளோ? பாத்துருப்பா. அவதான் சொல்ல மாட்டான். பாப்பா புதுசா அது நடக்காம மாதிரி தெரியலையே. எங்க வேலை பாக்குறா? லிங்கர்ல பாப்போம். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படிதான். பாப்பாவை பாத்துக்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் சும்மா உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்கும். டக்குன்னு இங்கிட்டு போய் பிளக் ஓட்டையில கைய விடுவான். சாமி ரூம்ல போய் விளக்க தள்ளி விடுவான். என்ன பண்ணுவான்? எப்ப எப்படி இருப்பேன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிறேன். கண்ணுல விளக்கனை விட்டு பாக்கணுங்க. 2 கண்களும் தூங்குவதில்லை, ஒரு கண் விழித்திருக்கும். 2 கண்லயும் கம்பிய பழுக்க காட்சி இழுத்திடுவேன். போன்ல என்ன தெரியாது வச்சீங்களா? ஒழுங்கா அவனை பாத்துக்கங்க. அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன் பா. அண்ணா விளையாடுறா. இந்த கார் அப்படி இப்படி விதைச்சாச்சு. ஓகே. என்னாச்சு? இங்க பாத்துக்கதானே சொன்னேன். கிச்சனுக்கு வந்து நான் திரும்புற நேரத்துல என்ன பாட்டு குடு குடுன்னு வந்துடுறான். அங்கனாலுமே அவன் பாஸ்டா இருக்கா. துருன்னு இருக்கான். நான் வச்சிருக்கேன்டா. லாஸ்ட் வார்னிங். ஓகே அவ்வளவுதான். எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ரீல்ஸ் பாக்குறான். இந்த வாங்கடி செல்லக்குட்டி வாங்க. பெட்ல படுத்துருங்க. அவன ரீல்ஸ் ஏறி வந்து பாக்குறான். படுத்துருங்க. சரி. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வந்து வச்சதானே சாப்பிடுறதுக்கு. நீங்க சாப்பிட 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. டக்குன்னு கிளம்பணும். நானு எங்க வச்சுட்டீங்க? ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? சாப்பிடும் போது இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? போட்டு டிவி ஆன் பண்ணி பாருங்க. சாப்பாடு போதுமான்னு பாருங்க. அங்க பாத்துக்கிறீங்க. டிவில ஏதாவது போட்டுட்டு டிவில பாத்துக்கிட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுதான் ஒண்ணு. பாத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டா நல்லா ஜாலியா போகணுமா? இது உங்களுக்கு போதுமான்னு மட்டும் ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போய் போதுமா? போதும். நீங்க நான் படத்தை மட்டும் ஏதாவது சீரியல் ஏதாவது ஒண்ணு போட்டு பாத்துட்டு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுட்டு வா. எங்க இருந்தாங்க அப்பளம்? பிடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு ஏதாவது ஒண்ணு மைண்ட பிக்ஸ் பண்ணி பாருங்க. போட்டு விட்டு சீக்கிரமா சாப்பிடுங்க. டைம் ஆகுது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி இன்னும் ஒரு ப்ரெஷர் பண்ணாத மைண்ட்ல. எனக்கு எது பிடிக்குதோ நான் போட்டுட்டு போட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பாடு கை வைக்க மாட்டேன். அது சரி பாருங்க. நல்லா பாத்துக்கிறேன். போ இந்த படம் இது எங்க இருக்கு? இதுதான் காமெடியா பாப்போம். எதுக்கு தேவையில்லாம படம் போட்டுக்கிட்டு காமெடியா போட்டா காமெடியா பாப்போம். சூடு பண்ணி எடுத்துட்டு வருவா போய் சாப்பாடு சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். சேனல் கண்டுபிடிச்சு நான் போட்டுருவேன். ஆறி போயிருச்சுங்க. எடுத்துட்டு போ. சூடு பண்ணா கொண்டு வா. நான் அப்ப கண்டுபிடிச்சு நான் போட்டு வச்சுக்கிறேன். வந்து கவுண்டம்னு செஞ்சு காமெடி சூடு பண்ணிட்டேங்க. எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா சூடு பண்ணி எடுத்துட்டு போட்டுட்டு நான் ஏதாவது மைண்ட் செட் ஆயிடுச்சு. எப்பவுமே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு எனக்கு சின்ன வயசுல பழகிடுச்சா. டிவி பார்த்ததான் ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருந்தாதான் அப்படி சாப்பிட முடியும். ஒரு பாட்டு ஆமா பாட்டு கூட கேட்டுக்கிட்டே இளையராஜா ஹிட்ஸ் போடுங்க. நான் கேட்போம். அவரு இனிமையா இருக்கு. எல்லாம் போட்டு பழைய நான் போயிட்டு பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துடுறேன். சரி கூட்டா நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். டிவில ஒழுங்கா ஒண்ணு போட்டு நான் அப்ப சாப்பிடுறேன். நான் பசிக்குது வேற எனக்கு. ஐயோ பசிக்குது. ஐயோ பசிக்கு தாங்க முடியல. பசங்களை நான் ஸ்கூல்ல இருந்து டியூஷன்லயே கொண்டு விட்டு வந்துட்டேங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க. டிவில ஒண்ணு போட்டுறேன். எனக்கு பிடிச்சத நான் போட்டுட்டு அப்புறம் நான் பாக்குறேன். நான் பாத்துட்டே சாப்பிடுறேன். சாப்பிடாதனால தாங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுறதுனால நீங்க உங்களுக்கு சாப்பிடாம இல்ல. சாப்பிட்டீங்கன்னா டென்ஷன் குறைஞ்சிடும். அப்புறம் ஏதாவது போட்டு பாத்துக்கலாம். நான் போடுறேன். போடுங்க. இதான் போட்டேன். இது வேணாம்
இது பாத்துட்டேன். என்ன பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் பிடிக்குமேங்க? கேம் பிடிக்குமா? கேம் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என்ன பாப்பேன்? சமையல் வீடியோ ஏதாவது பாக்குறீங்களா? பிடிக்கும். என்ன பிடிக்கும் எனக்கு? என்ன பாக்கணும்? நான் எது டிவி பாக்குறேன்? என்ன டிவி பாக்கணும்? ஆபீஸ்க்கு வரலையா? இந்த சாப்பிட்டு வந்துடுறேன். எப்ப? நான் டிவில ஒண்ணு போட்டுருவேன். மணி 5 ஆச்சியா? நான் டிவில ஒண்ணு கண்டுபிடிச்சு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பாத்துக்கிட்டே சாப்பிட்டு வந்துடுறேன். 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இப்படி சார் எதை பாக்கலாம்னு பாத்துக்கிட்டான். ஒரு டிவி தான் வீட்டுல. 5 நிமிஷம் இது இருந்தா அந்த வைஃப் ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. ஆனா இருந்தா மூஞ்சில என்ன காண்ட ஏத்துறாங்கடாப்பா சாமி. ஓப்பா இப்படி எல்லாம் ஒரு ஆளை கொடுமைப்படுத்துறது நல்லா காமிச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க அப்படின்னு இவ்வளோ டான்ட்ரம். ஐயோ பாக்குறேன். அப்படிதான் இருக்குது இப்போ. மொபைல் பார்த்துண்டு அது இருக்காம நானும் அப்படிதான் இருக்கேன். டைம் எப்படி ஓடுறது? ஒண்ணு தொடங்குனா போதும். நான் போன் எங்க வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்பேன். போன் எங்க வச்சேன். ஸ்கிரீன் டைம் பசங்க ஸ்கூல்ல அகாடமியில பசங்க அவங்க கிட்ட கேட்பேன், how many hours screen time do you use? Only 2 hours. நான் என்னையே அப்படியே வேலை பார்த்து மெல்லக படுத்து தூத்திக்கிறேன். நிஜமாக வெறும் 2 hours. ஓகே பாய். அதட்டாலெல்லாம் சீனு மனு என்னோட கேஃபீனு கானு பார்த்தாலே நான் கானு குண்டான கண்ணாலே குத்தாதே நீ உன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்னே எங்கிட்டு நிற்காத